ஆயிரம் செவிகள் திறக்கும், ஆயிரம் கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய ஆயிரம் கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். காக்கு வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். ரம்யா ஃபாரின் போய் படிக்க போறேன்னு சொல்றாப்பா. சரி, நல்ல விஷயம் தானே. என்ன பேசுற சரவணா? அவளை வெளிநாட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு என்னால ஒத்தையில நிம்மதியா இருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? அது உங்க பிரச்சனை முதலாளி. அதை என்கிட்ட ஏன் சொல்றீங்க? நான் இதுல என்ன பண்ண முடியும்? நீ சொன்னா ரம்யா கேப்பாப்பா. என்ன விளையாடுறீங்களா? என்னால முடியாது முதலாளி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரம்யாவை நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணவே பயமா இருக்கு. கேவலம் காசுக்காக நம்ம காதலை தூக்கி போட்டுட்டலன்னு அவ சொல்லும் போதெல்லாம் என் மனசு அவ்வளவு வலிக்குது முதலாளி. உங்க அப்பா சொல்லிதான் நான் இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்லிடணும் போல இருக்கு எனக்கு. ஒருவேளை அப்படி சொல்லிட்டா என்ன வெறுத்த மாதிரி ரம்யா உங்களையும் வெறுத்துருவா. என்னங்க? இதை எடுத்துக்கோங்க. இது ஹாஃப் சுகர். இது உங்களுக்கு. தேங்க்ஸ். கல்யாண வாழ்க்கைலாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்குங்க. இவர மாதிரி ஒரு புருஷன் அமைஞ்சா எந்த பொண்ணா இருந்தாலும் அவ வாழ்க்கை சந்தோஷமா தானே இருக்கும். என் அண்ணன் கூட இவரு மாதிரி தான், ரொம்ப நல்லவரு. அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் ரொம்ப கொடுத்து வச்சவளா இருப்பா. உங்க பொண்ணுக்கு தான் அதுல விருப்பம் இல்லையாமே? ஈஸ்வரி, எதுக்கு முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? நீ போ, நான் பேசிட்டு வரேன். சரிங்க. இதுதான் நான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்த்துட்டு வந்த விஷயம்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது முதலாளி. நீங்க கிளம்பலாம். அப்படிலாம் சொல்லாத சரவணா. நான் உன்னதான் பெருசா நம்பி வந்திருக்கேன். உனக்கு தெரியும்ல, என் சம்சாரம் இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு ரம்யா மட்டும்தான். இப்ப அவளும் இல்லைன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? வெளிநாட்டுக்கெல்லாம் போவேனா? நீ உங்க அப்பாவோடய இருன்னு நீ ஒரு வார்த்தை ரம்யா கிட்ட சொன்னா அவ அதை கண்டிப்பா கேட்பா. நேர்ல கூட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா கூட போதும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும். ஒரு நிமிஷம் முதலாளி. அம்மா இறந்தப்போ ரம்யாவுக்கு என்ன வயசு இருக்கும் முதலாளி? ஏன் சரவணா? சொல்லுங்க. 12 வயசு இருக்கும். அப்போ உங்களுக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற வயசு தானே? நீங்க ஏன் 2வது கல்யாணம் பண்ணிக்கல? ஏன்னா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரல. இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவன் ரம்யாவை தான் பிள்ளையா நினைக்காம போயிட்டா. அது என் பொண்ணு வாழ்க்கையை பாதிக்கும்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதனாலதான் எத்தனையோ பேர் எடுத்து சொல்லியும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்னு முடிவோட இருந்தேன். அப்ப அதே மாதிரி தானே முதலாளி ரம்யாவும் இருப்பா. எடுத்த முடிவுல இருந்து மாற மாட்டேன்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கல்ல? அப்ப ரம்யாவும் எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா தானே இருப்பா. அதை எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசுல இருந்தே ரம்யாவை பார்த்தவனா சொல்றேன். படிச்சு பெரிய ஆளா ஆகணுங்கிறது தான் அவளோட ஆசை. அந்த ஆசையை நோக்கி அவ போறதுல என்ன தப்பு இருக்கு முதலாளி? படிக்க தானே போறா, போகட்டும், விடுங்க. கல்யாணம் ஆனா மட்டும் அவ என்ன காலத்துக்கும் உங்க கூடவே இருக்க போறாளா? இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லாத்தையும் விட்டுருங்க. இனியாவது அவ விருப்பத்தை உங்க விருப்பமா மாத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது வெறுப்பா மாறிடும்.
அதை உங்களால் தாங்கிக்க முடியாது. என்னப்பா நீ பேசி ரம்யா மனசை மாத்துவேன்னு நினைச்சா என் மனசை மாத்திக்கிட்டு இருக்க. யாரும் யார் மனசையும் மாற்றலாம் முடியாது முதலாளி. அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க. ரம்யாவுக்கு என்ன தேவையோ அது அவளுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதுல தலையிடுறது தான் தேவையில்லாத வேலை. விடுங்க, அவ இஷ்டப்படி ஃபாரின் போய் படிக்கட்டும். விடுங்க முதலாளி. என்னால இதுல உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது முதலாளி. முடிஞ்சா நீங்களே ரம்யாவோட மனசை மாத்த ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா அவளை சந்தோஷமா ஃபாரினுக்கு அனுப்பி வைங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சரி சரவணா, ரொம்ப நன்றி. இனிமே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஈஸ்வரி போட்டு கொடுத்த காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நான் சொன்னதா சொல்லிடு. நான் வரேன்ப்பா. ஒரு நிமிஷம் முதலாளி. வரேன்னு சொல்லாதீங்க. நீங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வர்றத நான் சுத்தமா விரும்பல. போதும். கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. எங்க சப்பாத்தி? வேண்டாம். இன்னொரு சப்பாத்தி வைக்கிட்டாங்க. எனக்கு போதுமா? அப்புறம் மாப்ள, கேள்விப்பட்டேன் உங்க முன்னாள் முதலாளி வீட்டுக்கு வந்துட்டு போனாராமே. என்னவா, எதுக்கு வந்தாராம்? சும்மாதான் மாமா. சும்மாவா? சும்மா எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து உங்களை பார்த்துட்டு போறாரு? என்ன பொண்ணுக்குன்னு கொடுக்குறேன்னு சொன்னாரா? அப்பா, அவரு வேற ஏதோ வேலையா இங்க வந்தாராம். அப்படியே இவரையும் பார்த்துட்டு போலாம் தான் வீட்டுக்கு வந்தாரு. மத்தபடி வேற எதுவும் இல்லப்பா. இதுக்கு மேல அவர்கிட்ட எதுவும் பெருசா வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. என்னமோ தெரியல, அவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தம் அமையக்கூடாதுன்னு விதியே நினைக்குது போல இருக்கு. 2 தடவை பேசி பார்த்தோம், செட் ஆகலை. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ரத்னசாமியோட சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காப்லே, அது என்ன விஷயம்னு கொஞ்சம் கேளுங்கப்பா. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? நாங்களும் இதே ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் இருக்குமா என்ன? ரத்னசாமினா நம்ம ரத்னசாமியா? ஆமாம் மாப்பிள்ள, அவங்க கூட உங்களுக்கு எப்படி பழக்கம்? எதேச்சையா டீ கடையில் பார்த்து பேசினேன் மாமா. டீ கடையில் பார்த்தவங்களோட சேர்ந்து பல டீலிங் பண்ணிட்டு இருக்கீங்களாமே, அது என்ன கதை? என்னடா சொல்ற? ஆமாம்மா, மாப்பிள்ள அவரோட சேர்ந்து தனியாக ரியல் எஸ்டேட் டீலிங் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம். ஏன் மாப்ள, அப்படியா? என்ன நொப்படியா? எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தாலும் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன? அண்ணா, நானே இவர்கிட்ட அதை பத்தி பேசினேன். தொழிலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கதா அவர் கூட போனதா சொன்னாரு. யாரு? ரத்னசாமி கிட்டயா? அவரே ஒன்றுக்கு உதவார புரோக்கரு. அவரோட சேர்த்து தான் தொழில் கற்றுக்க போறீங்களா? விளங்கிடும். ஏன் மாப்பிள்ள, இதுல பெரிய பெரிய டீலிங்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம கூட இருந்து கத்துக்காததை அவர் கூடயே இருந்து கத்துக்க போறீங்க. இல்லை, எங்களை அசிங்கப்படுத்தணும் முடிவு பண்ணி தான் இப்படிலாம் செய்றீங்களா நீங்க? நீ ஏன்னா இப்படி பேசுற? உங்களை அசிங்கப்படுத்தி இவருக்கு என்ன வரப்போகுது? ஏங்க, இதுக்கு தான் நீங்க கண்டவங்களோடையும் சேர வேண்டாம்னு நான் சொன்னேன். பாருங்க, அண்ணனுங்களா உங்களை எப்படி தப்பா நினைக்கிறாங்கன்னு. அம்மாடி, நாங்க ஒன்றும் அவரை தப்பாலாம் நினைக்கல. தப்பான ஆளுங்களோட சேர்ந்து வீணா போயிடக்கூடாதுன்னு தான் ஒரு அக்கறையில் தான் சொல்றேன். சரிண்ணே, இப்ப என்ன? இனிமே அந்த ஆளோட போக கூடாது, அவ்வளவுதானே? ம். விடுங்க. ஏங்க,
இனிமே நீங்க அவரோட எந்த பழக்கமும் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஆபீஸ்ல இருந்தே செய்யுங்க, அது போதும். இல்லை தங்கம், மாப்பிள்ளை போகிற ரூட்டு கரெக்ட் தான். என்னங்க சொல்றீங்க? அந்த ஆளோட சேர்ந்து மாப்பிள்ளை என்னங்க பண்ண போறாரு? ஏய், முதல்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது நிறுத்து. ரியல் எஸ்டேட் பற்றி உனக்கு என்னடி தெரியும்? ரத்தனம் என் ஆரம்ப கால சிநேகிதன். நம்மள மாதிரி ஆஃபீஸில் உட்காந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் இல்லை. எதுவாக இருந்தாலும் இறங்கி வேலை செய்வான். என் நேரம் நல்லா இருக்குது, நான் பெருசாக வளர்ந்துட்டேன். அவன் நேரம் இன்னைக்கும் 5க்கும் 10க்கும் போராட வேண்டியது இருக்கு. மற்றபடி ரியல் எஸ்டேட்டில் அவனுக்கு அறிவும் இருக்குது, அனுபவமும் இருக்குது. ஒரு தொழிலில் டாப்புக்கு போகணும்னா அடிப்படை வலுவாக இருக்கணும். மாப்பிள்ளை அதைத்தானே பண்ணுறாரு. அவர் அப்படியே விட்டுருங்க. மாப்பிள்ளை, நீங்கள் பண்ணுறபடி பண்ணுங்க. நீங்களா 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு தொழில் தனியாக பண்ணும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி மாமா. ம். டேய், அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னொரு தடவை வயசில் பெரியவங்களை மட்டம் தட்டி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். என்ன துறை, இவர் இப்போவே அவன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆமா போட ஆரம்பிச்சிட்டாரு. போகிற போக பார்த்தா மொத்த சொத்தையும் மாப்பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டு நம்மளை தெருவுக்கு கொண்டு வந்துடுவார் போல. இது இந்த இடத்துக்கு தான் வரும்னு முன்னாடியே எனக்கு தெரியும். இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம். சரவணனுக்கு லைனாக போட்டுற வேண்டியதான். ஹே ஈஸ்வரி, என்ன பண்ற? பரவாயில்லைங்க, நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். அப்பாவே பாராட்டுற மாதிரி நடந்துக்கிட்டீங்களே, சூப்பருங்க. அது மட்டும் இல்ல, நீங்க உங்க முதலாளி கிட்ட பேசினதையும் நான் கேட்டேன். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் படிக்கணும்னு எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வச்சிங்க பாருங்க. ம் ம் சூப்பருங்க. எனக்கும் இதே மாதிரி மேல படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா என் அப்பாவும் அண்ணனுங்களும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க இன்னைக்கு பேசின மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் யாருமே இல்லை. படிச்ச வரைக்கும் போதும்னு சொல்லி கல்யாணத்துக்கு ரெடியாக சொல்லிட்டாங்க. ஏதோ என்னோட நல்ல நேரம். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிட்டாரு. அப்படியா? நிஜமாவே உனக்கு மேல படிக்கணும்னு ஆசையா? ஆமா. அப்ப படி. இதுக்கப்புறமா அதனால என்ன? நான் என் முதலாளி கிட்ட என்ன சொன்னேனோ அதையே தான் உன்கிட்டயும் சொல்றேன். அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். இன்னொருத்தர் முடிவு பண்ணக்கூடாது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ ஆசைப்பட்டதை செய்யாம இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யலாம். நான் அதை என்னைக்கும் தடுக்க மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். போதுமா? எல்லாம் கரெக்டு தான். ஆனா இப்ப போய் சின்ன பசங்களோட உட்காந்து 10ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்க முடியாதுங்க. எனது 10ஆம் கிளாஸா? ஆமா. ஈஸ்வரி, ஈஸ்வரி, என்ன பண்ற நீ? நீங்க தானே சொன்னீங்க நீ ஆசைப்பட்டதை செய்யலாம், நான் தடுக்க மாட்டேன்னு. ஆமா. அதான். நான் ரொம்ப லக்கிங்க உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு. ஐ லவ் யூங்க. சரவணா, சரவணா, ரத்னா, பாயா உள்ள. என்னப்பா
நீங்க தான் இருக்கியா? ஆமா வா வாங்கண்ணே உட்காரு. உட்காருங்க. போய் அவரு காஃபி எடுத்துட்டு வா. இல்ல வேண்டாம்மா, இப்போ வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன், பரவாயில்ல இருக்கு. சரிங்கண்ணே. அப்புறம் கேள்விப்பட்டேன் ரியல் எஸ்டேட் வேலையா மாப்பிள்ளையோட சேர்ந்து சுத்துறேன்னு. ஆனா ஆமாப்பா, வேலை எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தா அவருக்கு உதவியா இருக்கும்ல. கண்டிப்பா. ஆமாம் ஆமாம், இந்த லீஸுக்கு வீடு பிடிச்சி கொடுக்குறது, அரை கிரவுண்டு ஃப்ளாட்டுக்கு ஆள் தேடி அலையிறது, இதெல்லாம் பெரிய ரியல் எஸ்டேட் வேலை தான். கூட்டு போய் நல்லா சொல்லி கொடுங்க, மாப்பிள்ளை நல்லா பெரிய ஆளாக வரட்டும். விடுறா, அண்ணனோட ரேஞ்சுக்கு இந்த மாதிரி டீலிங்ஸ் தான் வரும். பண்ணட்டும் பண்ணட்டும். டேய், தர சொல்றேன்னு தப்பா நினைக்காத. படிப்படியா ஏறித்தான் மேலே வர முடியும். உங்க அப்பாவும் அப்படி வந்தவர் தான். உங்க மாப்பிள்ளை நல்ல திறமைசாலி. நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவர் பெரிய ஆளா தான் வரப்போறாரு. கேட்டீங்கல்ல, இப்போ பழகுன அங்கிளே இவரை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காருன்னு. உங்களை தாண்டி இவர் பெரிய பிசினஸ் மேனா வரும்போதுதான் உங்களுக்கு நல்லாவே புரிய போகுது. அவனுங்களை விடப்பா, எதையாவது பேசிட்டு இருப்பானுங்க. ஆமா, நீ என்ன விஷயமா வந்த? சரவணனை கூட்டிட்டு போதான்ப்பா வந்தேன். ஓஹோ, வேலை விஷயமாவா? ஆமாப்பா. அப்ப சரி, நீங்க பேசிட்டு இருங்க. சரிப்பா. எனக்கு கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டியது இருக்கு, நான் பார்த்துட்டு வந்தேன். சரிப்பா, நீ போய் பாரு. போங்க. என்ன விஷயம்ண்ணா? லேண்ட் மேட்ரா? லேண்ட் இல்லை சரவணா, ரிசார்ட்டு. ரிசார்ட்டா? ஆமாம் சரவணா, பாண்டிச்சேரியில் ஒரு ரிசார்ட் ஒன்று சேலுக்கு வர்றதா நம்ம நெட்வொர்க்கில் தகவல் வந்துச்சு. ரொம்ப நல்ல இடம்னு சொல்கிறாங்கப்பா. ஓ, ஏதோ அவசரம் போல் இருக்கு, உடனே விற்கிறதுக்கு நல்ல பார்ட்டியாக தேடுறாங்கப்பா. இதை முடிச்சு கொடுத்தோம்னா கமிஷன் கை மேலே கிடைக்கும். ஓ, அந்த ரிசார்ட்டோட ஓனரு ஏதோ முக்கியமான வேலையா நம்ம ஊருக்கு தான் வந்திருக்காராம். அவரை பார்க்கத்தான் நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். அப்பதான் ஓ ஞாபகம் வந்துச்சு. நீயும் கூட வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. உனக்கும் அவர் என்ன மாதிரி எதிர்பார்க்குற ஒரு ஐடியா கிடைக்கும்ல. என்ன சொல்ற? சரிண்ணா, உடனே போலாம். சரிப்பா. ஈஸ்வரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. நீ மாமா கிட்ட சொல்லிடு. சரிங்க. நீங்களும் ரொம்ப சொல்லி கொடுக்கணும்லாம் இல்ல, அவரே எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு. அது எனக்கு தெரியாதாம்மா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி. நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறத விட சரவணுடைய திறமைக்கு எங்கேயே போறாப்புல. இது நடக்குதா இல்லையான்னு பாருமா. சரி, கிளம்புமா சரவணா? சரி, வாங்க. அப்ப நாங்க வரோம். ஈஸ்வரி, நான் போயிட்டு வரேன். என்ன நேத்து ஐடி கம்பெனிக்கு லேண்ட் காட்டணும்னு தானே சொன்னீங்க? ஆமா. இது என்ன புதுசா ரிசார்ட் மேட்ரு? அட ஆமா சரவணா, அந்த லேண்ட் பார்க்க வரேன்னு சொன்னவர் அவசரமா சிங்கப்பூர் போறாராம். அடுத்த மாசம் தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அதை நம்பி தானே பணம் வந்துடும். உங்க ஒய்ஃபுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரவணா, வெளியில பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். நேற்று ஒரு தம்பி வந்தார்ல, அவரே அவளை அழைச்சிட்டு போய் ஸ்கேன் எடுத்து கொண்டாந்து விட்டுருவார். உண்மையை தானே சொல்றீங்க? என்கிட்ட பணம் வாங்க யோசிச்சுட்டு எதுவும் சொல்லலையே. ஆமா சரவணா. இன்னும் இந்த டீலை முடிச்சு கொடுத்தா கமிஷன் நமக்கு ஜாஸ்தியாகவே வரும். அதை வச்சு என் சம்சாரத்தோட மொத்த பிரச்சனையும் சரி பண்ணிடலான் இருக்கேன். அந்த அளவுக்கு பெரிய டீலான இது? பின்ன ரிசார்ட் இல்லையா, கோடிக்கணக்கில் சேல் ஆகும். எப்படியும் கமிஷன் நமக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும். அண்ணா வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க தானே போன்ல பேசுனது? ஆமாங்க, நான் தான் ஃபோன் பண்ணேன். பேர் ரத்னசாமி. 30 வருஷமா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி? தம்பி சரவண என் கூட தான் இருக்காப்ல. இப்பதான் கம்ப்யூட்டர் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சுல்ல, அதுக்காக தம்பியை நான் துணைக்கி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபோனில் சொன்ன விஷயங்கள் தான். ரெசார்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்கு. ஃபாரினர்ஸு லோக்கல் கெஸ்ட்டுன்னு ரொம்ப பிஸியான இடம் தான்.
ஆனால் எனக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்க, உங்க சைட்ல இருந்து ஏதாவது ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், 15 கோடி. சொல்லப்போனா அந்த இடத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ 20 கோடியை தாண்டும். எனக்கு ஒரு அவசரங்கிறதுனால தான் நான் இதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணல. இதை பாருங்க, 15 கோடிக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதிலிருந்து விலையை ஏற்றுறதும் இல்லை, குறைக்கிறதும் இல்லை. அதே மாதிரி அட்வான்ஸாக எனக்கு 2 கோடி முன்னாடியே வந்துடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டியை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பக்காவாக பேசி முடிச்சிடலாம். உங்களுக்கான கமிஷனையும் நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருவேன். உங்களால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் டீலை முடிச்சா என் கைக்கு பணம் வந்துடும். நீங்க என்ன டெட்லைன் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா சார்? மேக்ஸிமம் 15 நாளில் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே சார், அப்போ 10 நாளில் உங்களுக்கு நாங்கள் இதை முடிச்சு கொடுத்துட்றோம். ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க. ஆமாம் சார், அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு இந்த ஃபீல்டில் 30 வருஷம் அனுபவம் இருக்கு. அதோட அவரோட கான்டாக்ட்ஸும் ரொம்ப பெருசு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 10 நாளில் இந்த டீலை முடிச்சு கொடுக்குறோம் சார். ஆனால் கமிஷன் 2% வேணும். 2%? ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே தம்பி. 15 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு இது ரொம்ப கம்மியான கமிஷன் தான் சார். சரிப்பா, 2% முடியாது, 1.5% வேணா வாங்கிக்கிங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே 10 நாளில் டீலை முடிச்சு எனக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக சார். சரி, அப்போ நீங்கள் கிளம்புங்க. பார்ட்டி கிடைச்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரி சார். வாங்க சார். நெல்லு சரவணா. அட என்னப்பா சரவணா, நீ பாட்டுக்கும் போயிட்டு பொசுக்குன்னு 1.5% கமிஷன் கேட்ட. 15 கோடி ரூபாய்க்கு 1.5%னா 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமாப்பா. தெரிஞ்சு தானே கேட்டேன். ஒரு அவசரத்துக்காக அந்த இடத்த விற்கிறேன்னு அவர் ஒரு வார்த்தையை விட்டார். அதை கவனிச்சிங்களா நீங்கள்? அந்த அவசரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன். அடப்பாவி, கொஞ்ச நாள்லே இவ்வளோ கற்றுக்கிட்டியப்பா.